நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ரொம்ப ஆக்ஷன் சென்சிட்டிவ் அதிகமாக உள்ள படம் இந்த படம். ஓகே. ஆக்ஷனாகவே இருந்துச்சு சார். நானே கேட்டேன் சார், ரொம்ப ஜான்விக் லெவலில் இருக்கே சார். ஆமா எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த நாய்க்குட்டி கூட இந்த ஜான்விக் லெவலில் இந்த லெவலில் இருக்கே சார், தாங்குமா, பண்ண முடியுமா, பண்ணலாமான்னு கேட்டேன். இவர் மேல் நம்பிக்கை இருந்துச்சு, எக்ஸிக்யூட் பண்ணிடுவான்னு தெரியும், ப்ரொடியூசரும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொன்னது மாதிரியே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் அதெல்லாம் மணி சாரோட பைத்தியம். ஸோ அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து இதுதான் கரெக்ட், இதுதான் அவர் சொல்கிறது தான் வேத வாக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு சீன் அதை எழுதிட்டேன்னா அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக நான் வந்து அப்படியே எழுதிட்டே போயிடுவேன். சினிமாட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என் மேலே மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு ப்ராக்டிக்கலாகவே தெரியுது. எஸ்பெஷலி பாலாஜி சக்திவேல் சொல்லலாம், எஸ்சி சந்திரசேகர் சொல்லலாம், வெங்கடேஷ் சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. நான் தான் படம் பார்ப்பாங்க, டைரக்ட் பண்ணார், நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒன்று பேச்சுக்கு ஏதாவது சொல்லுவார், இந்த கதை விடாங்க விடுங்க சார், நான் கற்றுக்கிட்டேன் விட்டுருங்க, அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் கற்றுக்கல. சக்ஸஸ்க்கு வந்து உருவம் இருக்குது. இந்த படத்தில் இத்தனை கோடி வந்துச்சு, இத்தனை கோடி வரல, இத்தனை கோடி லாஸ் ஆச்சுன்னு ஃபினான்ஷியல் மெஷர் பண்ண சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது. எமோஷனலாக வேல்யூ பண்ண சொன்னீங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் ஹவ் ஐ எம் டேக்கிங். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது விஜய் ஆண்டனி அண்ட் விஜய் மில்டன் சார் ஃபார் மழை படிக்காத மனிதன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். உங்களோட ரிலீஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஃபினிஷிங் 20 years இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ மழை படிக்காத மனிதன் ஐ திங்க் இது ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது நீங்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, இந்த ஸ்டோரி லைனை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு ஸ்டோரின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு கேனைன் வருது, ஒரு நாய்க்குட்டி ஒன்று வருது, அதுலேருந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது வந்து இந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மேலே உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் இன்னொரு இடத்துல ரிவர்பரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? லைஃப் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தான். ஆக்சுவலாக சின்ன டிசிஷன், இப்படி போக வேண்டியது, இப்படி பார்த்து இப்படி போயிருப்பீங்க, அவனை பார்த்துருப்பீங்க, அவனை கிளைம் பண்ணிருப்பீங்க, அந்த மூமெண்ட்டில் வந்து ஒரு குழந்தை பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வந்து சின்ன டேர்னில் நடக்கக்கூடிய தொடர்புகள் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்க. மோஸ்ட்லி அப்படி தான் அமையும். சம்டைம்ஸ் வந்து சடனாக சில விஷயங்கள் கிடைச்சி எங்கேயோ போயிருவீங்க, எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் சம்டைம் ஒர்க் அவுட் ஆகாது. அது எல்லாத்துக்கும் சின்ன சின்ன காரணங்கள் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு இருக்க தான் செய்யுது. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு ஹீரோவோட வேற ஒன்று நினச்சி போயிட்டுருக்கான், ஒரு சின்ன ஒரு நாய் மேலே ஒரு பார்வை உள்ளது, அதை தொடர்ந்து என்ன நடக்குது படத்தில் அவனுக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் மேடம்? 100%. ஓகே, அது இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் உங்கள் வயசு என்ன இருக்கும் கேட்கக்கூடாது, எதுக்குன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறீங்க, பேச ஆரம்பிச்சவரும் பயங்கர கமாண்டிங்காக இருக்குது வாய்ஸு, நீ கேட்குற தெளிவு. ஒரு 26 வயசு ஆச்சு. அப்புறம் இப்போதான் வந்திருக்கீங்களா? ஒரு 1 year ஆச்சு. பட் பயங்கர கமாண்டிங்காக நீங்கள் கேட்குறதெல்லாம் ரொம்ப கம்போஸ்டாக கமாண்ட் நல்லா இருக்கு. நீங்கள் கேட்குறதுலாம் டோனும் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். எனக்கு இப்போ நீங்க 2 பேரும் ஐ திங்க் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கொலாபரேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, பட் முடியல. பண்ணியிருக்கோம். நானும் அவர் முதல்ல வந்து பார்ட்னர்ஸாக இருந்திருக்கோம். ஆட் ஏஜென்சி வச்சுருந்தோம். வந்து அவர் கேமராமேன், நான் மியூசிக் டைரக்டர். 2 பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு ஆட் பண்ணி கொடுக்குறாருன்னு நினச்சி ஒரே ஒரு ஆட் மட்டும் பண்ணோம் 2 கம்பெனியில், ஐடியல். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன், மியூசிக்லேயும் கொஞ்சம் வேறு டைமென்ஷன் போயிட்டேன், சாரும் வேற ஒரு திசையை தூக்கி போயிட்டாங்க. அந்த டைமில் கோடீஸ்வரர் ரிலீஸ், அதால தொடர முடியல. ஆக்சுவலாக இன் ஒன் வே கோயம்பேடு ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படம் வந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா கோயம்பேடு ரிலீஸ் ஆயிருந்தது, நான் இவரோட நீங்க பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்களா கோயம்பேடு? அதான் கோடீஸ்வரா. ஓகே. இல்ல அது இவரோட நடிச்சிருந்தீங்களா? இவரோட ஸ்கிரிப்ட் படிச்சேன், அதுல 5 பேரை வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தாரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப டைட்டா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ட்வீக் பண்றீங்களா சார், நான் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. அதாவது நானுக்கு ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டைம்ல அதை பண்ண முடியல. அதனால அந்த ஜேர்னி தான் இது. இந்த ஒரு பர்டிகுலர் த்ரெட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே சொல்ல முடிஞ்சது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? கதையை சொன்ன விஷயம் இந்த விதம் தான். மற்றவங்களுக்கு கதை சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்காது, இவருக்கு வந்து பீயிங் கேமராமேன் அவருக்கு பயங்கரமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான திறமை இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக அவர் மேலே. அப்புறம் வந்து நம்ம ப்ரொடியூசர் தனஞ்சயன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு,
நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா கேட்கும்போது ஏன்னு புரிஞ்சுது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன், நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ரொம்ப ஆக்ஷன் சென்சிட்டிவ் அதிகமாக உள்ள படம் இந்த படம். ஓகே. ஆக்ஷனாகவே இருந்துச்சு சார். நானே கேட்டேன் சார், ரொம்ப ஜான்விக் லெவலில் இருக்கே சார். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த நாய்க்குட்டி கூட இந்த ஜான்விக் லெவலில் அப்படி இந்த லெவலில் இருக்கே சார், தாங்குமா, பண்ண முடியுமா, பண்ணலாமான்னு கேட்டேன். இவர் மேல் நம்பிக்கை இருந்துச்சு, எக்ஸிக்யூட் பண்ணிடுவான்னு தெரியும், ப்ரொடியூசரும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொன்னது மாதிரியே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க எல்லாம். சார் இப்போ இந்த கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ சத்யராஜ் சார் வந்து ஒரு மேன் பன் வச்சிருக்காரு, இவர் மேலே ஒரு பீனி இருக்கு, அப்புறம் வந்து மேகா ஆகாஷ் மேலே ஒரு பண்டனா இருக்கு. இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க? இந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயும் தோணுதுங்க? கதை எழுதி கேரக்டர்ஸ் இது பண்ணுவீங்களா, இல்லை கேரக்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கதை வருதா? எந்த மாதிரி இது ப்ராசஸ்? இது கேரக்டர்ஸோட ரைட்டிங் ப்ராசஸ் வேறு, இந்த லுக் வேறு, இது ரெண்டும் வேறு. கேரக்டர்ஸோட ரைட்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மணிரத்னம் சார் சொல்லுவார். எனக்கு வந்து எப்பவுமே ஸ்கிரிப்டில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறது தான் கஷ்டம், ஃபஸ்ட்டு சீன் எழுதுறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் அந்த சீனோட எக்கோவாக அடுத்தடுத்த சீனை நான் எழுதிட்டே போயிடுவேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னோடய ப்ராசஸும் அதுதான். சின்ன வயசில் அதெல்லாம் நான் மணி சாரோட பைத்தியம் நான். ஸோ அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து ஓ இதுதான் கரெக்ட், இதுதான் அவர் சொல்கிறது தான் வேத வாக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ எனக்கு எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு சீன் அதை எழுதிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக நான் வந்து அப்படியே எழுதிட்டே போயிடுவேன். அதுதான் கேரக்டர்ஸ் நான் வந்து கன்சியூம் பண்ணுற விதம். அது தவிர அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறது வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று, அது யார் பண்ணுறா, அவங்க இது வரைக்கும் என்னென்ன லுக்கில் வந்திருக்காங்க, அது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்கணும் இந்த படத்தில். அப்புறம் அந்த கேரக்டர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், என்ன மாதிரி இருப்பான். ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அது ஒரு புதுசும் இருக்கணும்னு சொல்லி அரைவாங்க. ஓகே. ஏன்னா இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது நிறைய அண்டர் டாக் ஸ்டோரிஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். கோலி சோடாரிந்து பத்தியன்றதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து அண்டர் டாக் ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரி இந்த கதையும் வந்து ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி பத்தினதா? ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனோட உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது? அது தெரியல, அது எங்க கனெக்ஷன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நானும் அதை ரியலைஸ் பண்ணேன். இப்போ சமீபத்தில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அண்டர் டாக் ஏற்படுற அநியாயமும் அதுக்கான ஒரு கோபமும் தான் கதையாக இருந்திருக்கு. இந்த படத்தில் வந்து இவர் அண்டர் டாக் கிடையாது, ஆனால் அண்டர் டாக்ஸை பார்த்து அது அந்த டாக்கும் சேர்த்து அது வர்ற கோபம் தான் இவர். ஸோ அண்டர் டாக் ஒருத்தர் வந்து அண்டர் டாக்காக நினைக்கிறதுக்கான ரைட்ஸை யார் கொடுத்தது? உனக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தது? உன்னோட சக உயிர். இந்த பூமிங்கிறது வந்து மனுஷங்களுக்கானது மட்டும் அல்ல, இங்கே இருக்க எல்லாருக்குமே சம உரிமை தான். ஸோ அது வந்து நீ ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கம்மி பண்ணுறதோ இல்லை பிடுங்கிறதுக்கோ உனக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது அப்படிங்கிறது தான் இவரோட கோபம். அதுக்கான ரியாக்ஷன் தான் இந்த படம். ஓகே ஓகே, புரியுது சார். இப்போ நீங்க உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது நீங்க நிறைய உங்களோட தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து தெலுங்குலயும் ரொம்ப ஹிட்டா இருக்கு. பிச்சைக்காரன்லேருந்து இந்த படமும் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, தூஃபான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நிறைய படம் பண்றது ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பண்ணணும், அடுத்த எல்லா படங்களும் தெலுங்குல வந்துட்டு இருக்கு. இல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டா மத்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் போணும் அப்படி? ஃபுல் ஃப்ளெஜ்டா தான் என்னோட எல்லா படங்களுமே, நான்ல இந்த படங்கள் வரைக்குமே எல்லாமே தெலுங்குல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதில் வந்து பிச்சைக்காரன் 1 and 2 மேஜர் பிளாக் பஸ்டர். அப்புறம் வந்து ரோமியோ கூட நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ எல்லா படங்களுமே டப் பண்ணுறேன். லாங்குவேஜ் தெரியாதனால நான் தெலுங்குலேருந்து தமிழில் டப் பண்ண விரும்பல. ஓகே. இப்போ தெலுங்கு டேரெக்டாக போயிட்டேன்னா தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ தெலுங்கில் ஃபுல்லாக டப்பிங் பேசிட்டு அப்போ தமிழில் லிப்சிங் பண்ணி பேசிட்டு தமிழில் டப் பண்ணணும். இப்போதைக்கு நான் தமிழில் பண்ணிட்டு தெலுங்கில் டப் பண்ணுறதுல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. 2 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கேன். ஓகே. டேரக்ட் தெலுங்கு பண்ணுன்றதெல்லாம் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணல. லாங்குவேஜ் தெரியாது, கதை ஒருத்தர் சொல்ல புரியணும் இல்லையா எனக்கு. ஆமாம், எனக்கு கதையே புரியாதப்போ எப்படி நம்ம ஓகே பண்ண முடியும்? அதனால தெலுங்கு நான் டேரக்டாக போகல. தெரியல, இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது வேறு நடக்கலாம். இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்கல்ல, அண்ட் உங்களோட ஃபிலிம்ஸ்ல ஐ திங்க் இதுதான் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறது மேஜராக இருக்குது. ஸோ அண்ட் இவங்களுக்கு கூட நடிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த லேர்னிங் ஆஃப் ப்ராசஸ் நம்ம பவுன்ஸ் பண்ணுறோம்ல, அந்த லேர்னிங் ப்ராசஸ் அது எப்படி இருக்குது? ரொம்ப நல்ல, ரொம்ப லெஜெண்ட் தான் சரத்குமார் சார், சத்யராஜ் சார்லாம் ரொம்ப சட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டர்ஸ். எந்த விதமான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் மைண்டில் கேரி பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக பிஹேவ் பண்ணக்கூடிய டைப் தான் 2 பேருமே. நல்ல மனிதர்கள். நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. நாட் ஓன்லி சரத்குமார் சார், சத்யராஜ் சார், மேகா ஆகாஷ் அண்ட் டாலி தனஜான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ, கன்னடா ஹீரோ, பிருத்திவி அம்பார்னு ஒரு ஹீரோ, முரளி சர்மா, தலைவாசல் விஜய் சார், சந்தியா பொன்னன் மேம், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இந்த ப்ராஜெக்டில். ஓகே ஓகே.
இப்போ உங்களோட இதுல வந்து நீங்க நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ் வந்து நீங்க சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதே சமயத்துல உங்களோட படங்களும் நல்லா ரிசெப்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபி கத்துக்கிட்ட ஜேர்னி உங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னி எப்படி மாத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே சமயம் வந்து நீங்க இப்போ ஜப்பான்லயும் நடிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா உங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னில? அதாவது நான் சினிமாட்டோகிராஃபராக நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க வந்து என் மேலே மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எனக்கு ப்ராக்டிக்கலாகவே தெரியுது. எஸ்பெஷலி பாலாஜி சக்திவேல் சொல்லலாம், எஸ்சி சந்திரசேகர் சொல்லலாம், வெங்கடேஷ் சொல்லலாம். எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு டைமோட இம்பார்ட்டன்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள நம்ம எவ்வளோ கவர் பண்ணணுங்கிறத வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். டைம், மணி, அதோட வேல்யூ என்னங்கிறது. பாலாஜி சக்திவேல் வந்து ரொம்ப எர்த்தியாக கதை சொல்லுவார். ஒரு கோபத்தையும் நம்புற அளவுலே மீட்டர்லேயே வச்சிருப்பார். ஓவர் த டாப் பண்ண மாட்டார். ஸோ அதுதான் ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் என் படத்துக்கான அந்த யதார்த்தத்தை சேர்த்துருக்கு. நான் ஒரு கமர்ஷியல் கதை பண்ணாலும், ஒரு ஆக்ஷன் கதை பண்ணாலும், ஹீரோ 10 பேர் அடித்தாலும் அதில் நிஜம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாலாஜி சக்திவேல். அதே மாதிரி வெங்கடேஷ் ஒரு சீனை வந்து எப்படி ஷார்ட்ஸாக பிரித்து கன்சீவ் பண்ணி அதில் செட்டப் வைஸ் ஒரு ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முடிச்சிருது, பீனா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முடிச்சிருது. ஸோ அப்போ என்னென்னா ஒரு சீனை வந்து முழுக்க ஷார்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி மைண்டில் வச்சாதான் அந்த மெச்சூரிட்டி வரும். ஸோ அது எங்கே ஹெல்ப் ஆகும்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வர 2 மணி நேரம் தான் இருக்காருன்னா கூட நோ ப்ராப்ளம், ஆஃப் டே எடுக்க வேண்டிய சீன் 2 மணி நேரத்தில் அவர் மட்டும் வச்சு மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு அவர் போனதுக்கு மீதி ஷார்ட்ஸ் எடுக்கிற மெச்சூரிட்டிலாம் வரும். ஸோ இந்த 3 பேரும் வந்து ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் கேமராமேனாக இருக்கும். ஓகே. இன் ஒன் வே அந்த நீங்க சினிமாட்டோகிராஃபரா எக்ஸல் ஆனதுனால இந்த ஒரு இதுக்கும் ஒரு நல்ல ஒரு கிரிம்மான அட்மாஸ்பியர், டார்க்கான அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை டைரக்ஷன் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் த ஜேர்னி. நான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே அசிஸ்டன்ட் டைரக்டராக தான். முதல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். ஸோ அப்போயே நான் கதைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். கேமராமேன்கிறது டைரக்டருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்பா ஒரு டைரக்டர். ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து கேமரா தெரியணும்டா, அதுக்காக நீ கேமரா கற்றுக்கோனாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் கேமராமேன் ஆனே தவிர அங்கேருந்து நான் டைரக்டராக வரல. டைரக்டர் வந்து கேமராமேன். சார், இப்போ உங்களோட நம்ம நேர்காணல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரியே இருக்கு. அண்ட் அதே சமயம் வந்து கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்போது செம்ம சீரியஸா இருக்கு. ஸோ இது எனிவே ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தா நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராத மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கே, இல்லை நான் புஷ் பண்ணி தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து கதைன்னு நடிக்க போன பிறகு அவரோட ஐ மீன் அவர் போட்ட ஸ்டேஜில் தான் நிற்கிறோன்றதுனால நம்மளா இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம இப்போ பிறவியாக எப்படி ஒரு குணமாக இருந்தாலும் டைரக்டர் நினச்சா கம்ப்ளீட்டாக ஒரு வில்லனிஷாக காட்ட முடியும், எல்லாமே டைரக்டர் ரொம்ப ஸ்வீட்டாக காட்ட முடியும், ரொம்ப லவர் பாயாக காட்ட முடியும். அப்படின்றதுனால அவ்வளோ நம்ம பர்சனலாக எப்படி இருக்கமே, திரையில் எப்படி இருக்குமேன்ற மாதிரிலாம் ரொம்பலாம் குழப்பிக்கிறது இல்லை. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன். அதனால சிம்பிள் தான். புரியுது. சார், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க வந்து ஃபிலிம் மேக்கிங்ல வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, இப்போ ஆக்டிங்ல இப்போதான் உள்ள வந்திருக்கீங்க. அதே சமயத்துல உங்களோட லைஃப் பார்க்கும்போது கம்போசிங், எடிட்டிங் எல்லாத்துலயுமே நீங்க டேபிள் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்துல பட் சினிமாட்டோகிராஃபி நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ உங்க 2 பேருக்கு நீங்க எப்போ ரப்பிங் ஆஃப் ஈச் அதர் பண்ண போறீங்க? அண்ட் அதே சமயத்துல வந்து உங்க 2 பேர்கிட்ட இருந்து கத்துக்கிற அந்த இது என்ன இருந்தது? இப்போ அவர்கிட்ட என்ன கத்துக்கலாம்? நீங்க டைரக்ட் பண்ண படத்துல நான் ஒரு 10 days ஒர்க் பண்ணேன் சினிமாட்டோகிராஃபரா. ஸோ அந்த மாதிரி அது இது ஆக்சுவலா இப்போ இவர் என்கிட்ட ஆக்டிங் கத்துக்கணும்னு சொல்றீங்களா? இல்லை நான் இல்ல இவர்கிட்ட நீங்க என்ன கத்துக்கலாம், அவர் உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா? எல்லாமே கற்றுக்கலாம், உங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். லேர்னிங் வந்து இன்னாட்டது எடுத்துக்கிறது ப்ராசஸ் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண ஒவ்வொரு மினிட்டுமே ஒரு சின்ன பிளாக் சூஸ் பண்ணி வச்சுட்டு, ஆக்சுவலாக எந்த ஊரில் ஷூட் பண்ணாங்க அப்படின்றதே தெரியாது, ஜாகிரபியே தெரியாத மாதிரி புது ஊராக தெரியும். வெவ்வேறு பிளாக்ஸ், வேறு கோவாவில் ஒரு பிளாக் வச்சுருப்பாரு, அதை துறைச்சி கதை திறக்கிறது கோவாவில், உள்ள வருது டியூ டாமனில் அப்படின்ற மாதிரி சென்னையில் பாதி எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பைன் பண்ணி விஷுவலாக ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்குறது அவர் கற்றுக்கிட்டேன். அப்படின்ற மாதிரி நிறைய அது அன்கோயிங் ப்ராசஸ் தான், நிறைய கற்றுருக்கேன். ஒன்றும் கிடையாது, நான் தான் படம் டைரக்ட் பண்ணாரு, நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒன்று பேச்சுக்கு ஏதாவது சொல்லுவார், இல்லை கதை விடாங்க சார், விடுங்க சார், நான் கற்றுக்கிட்டேன், விட்டுருங்க, அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் கற்றுக்கல. இல்லை, அதாவது ஒரு நம்மளை வந்து நிறைவாக வச்சுக்கிறது இருக்குல்ல, யாரையும் சார்ந்து இருக்காம எனக்கு நான் போதும், என்னால் ஒரு படம் பண்ணிட முடியுன்றது இருக்குல்ல, அது வந்து நான் ஆசைப்பட்டது. அதுக்கு தான் நான் கம்பெனி ஆரம்பித்தேன், கேமராமேன் ஆனால் எல்லாம் ஓகே. ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நான் இவர்கிட்ட தான் பார்க்குறேன். யாருமே இல்லைனாலும் விஜய் ஆண்டனி படம் எடுத்துகிட்டே இருப்பார்.
படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அவருக்கு டைரக்டர் தேவையில்லை, ப்ரொடியூசர் தேவையில்லை, விஜய் ஆண்டனின்ற ஒரு மனுஷன் போதும் அவருக்கு. அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து எதுவுமே இல்லைனாலும் அவர் கிரியேட் பண்ணிப்பார். ஸோ அது வந்து ஐ திங்க் நான் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த படம் ஆரம்பிச்சது ஒரு பர்டிகுலர் ஐ திங்க் 2019ல எப்போ ஆரம்பிச்சிங்க? ஸோ அந்த படத்துலேருந்து இப்போதான் ரிலீஸ்க்கே வந்திருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங், இப்போ வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, ஒரு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஆரம்பிச்சதுக்கு இப்போ இந்த படம் வந்து ரெலவெண்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த படம் ரெலவெண்டா இல்லாத ஒரே விஷயம் வந்து நாய்க்குட்டி தான். படத்தில் அந்த நாய்க்குட்டி வந்து ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் வளர்ந்துடும். அது வளர்ந்து வேற நாய்க்குட்டி ஆகிடும். திருப்பி அதே மாதிரி பேட்ச் இருக்கிற ப்ரௌன் பேட்ச் இருக்கிற ஒரு பீகில் தேடி நாங்கள் அலைவோம் டோட்டலாக. மற்றபடி எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எங்களோட பார்ட் ஆஃப் தி ஜாப் என்னென்னா கண்டெம்பரரியாக இருக்கிறது தான். அது கான்ஷியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தானாகவே நடக்கும் அது. ஓகே. ஏன்னா இது ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்களே வந்து இதை பற்றி கமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியலி இதை வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆகுது இல்லையா? ஸோ அப்படின்றப்போ கமர்ஷியலி வந்து எடுத்து பண்ணும்போது அது எவ்வளோ இது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இதுக்கெல்லாம் இது பண்ணணும். எவ்வளோ முக்கியம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நிறைய படங்கள் ஆரம்பிக்கிறாங்க, பட் அதே சமயத்தில் அதை ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்துட்டு போகும்போது ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகி வந்து அது ஸ்டால் ஆயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் எடுத்துட்டு பண்ணும்போது இது கமர்ஷியலி எவ்வளோ வயபிளா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, எல்லாமே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க, பாதையில் கூட்டுக்குது. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, மூடுறாங்க. அது மாதிரி சினிமாலேயும் ஒரு 1000 டிஃபிகல்ட்டிஸ் உள்ள டிபார்ட்மெண்ட் தானே. கோடிக்கணக்கில் போட்டு படம் இருக்கக்கூடிய எங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். சில காரணங்களால் பாசிட்டிவ் ஆரம்பிப்போம், சில காரணங்களால் தொட முடியாமல் போகும், சில காரணங்களால் வந்து உப்பு வைக்கிறோம், நேராக வந்து மழை பெய்யுன்ற மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்போம். சம்டைம்ஸ் அது நடக்கும், என்ன பண்ணுறது. அதே சமயத்தில் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து பை எனி சான்ஸ் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பிளசண்டா, என்னடா இது நம்ம ஒன்று நினைச்சோம் நம்ம இது வேற மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது தோணினது உண்டா உங்களுக்கு? நிறைய நடக்கும். இப்போ வந்து ஒரு படம் எடுத்திருப்போம், இது நம்ம வந்து தெரியல, லைஃப்லேயும் நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். காலைல கிளம்பினோம் இல்லையா, இப்போ போகிறோம் இல்லையா, இதுக்குள்ள 1000 இருக்கும், லைஃப் ஃபுல்லாக 10,000 இருக்கும், படங்களை 15,000 இருக்கும். அதை பற்றி என்ன கேட்க வரீங்க? இல்ல நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம படம் கம்போஸ் பண்றோம், இந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் வந்து நம்ம இந்த படம் வந்து இவ்வளவுதான் ரீச் ஆகும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா பெரிய எக்ஸாக்ட்லியா அப்படிதான் நடந்துருக்கு. அந்த மாதிரி நிறைய நீங்க சொல்லிட்டீங்களே, அவன் நினைப்போம் நினைப்போம் நடக்கும். அது மாதிரி இருக்க தான் செய்யும். ஆக்சுவலாக எல்லா துறையிலையும் உங்களுக்கு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஒரு வேலைக்கு சேரணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கலாம், நடந்து ஒன்றா இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருக்கலாம். அவங்க ஒரு இட் இஸ் அ நார்மல். இல்லை ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான் இருக்கான்னு கேட்குறாங்க. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வந்து சாதாரணமாக நினச்சேன், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை. இப்போ நீங்கள் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கேட்குறீங்க. ஆமாம், அது இப்போ பிச்சைக்காரன் ஒன்று வந்து தெலுங்குல ஓடுன்னு நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஓகே, அது சாதாரணமாக முதல் நான் படத்தில் ட்ரை பண்ணேன், அண்ட் ரீசெண்டாக பேர் வாங்கிச்சு. நான் சலீமில் ட்ரை பண்ணேன், ரீசெண்டாக பேர் வாங்கிச்சு. பிச்சைக்காரன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த தமிழில் ஓடினதை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக ஓடிச்சு. டிவியில் போடும்போது தான் தேட்டர்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்த படத்தை வந்து. அது அந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இன் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ் நான் வந்து அதுக்கு என்னோட கெரியரில் வேறு எதுவுமே எனக்கு கொடுத்ததில்லை. அந்த அளவுக்கு பெரிய ஒரு தெலுங்கு பிச்சைக்காரனோட தெலுங்கு வெற்றி. புரியுது. அது ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். இப்போ நம்ம சக்ஸஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ சக்ஸஸ்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற நேர்காணலில் சொன்னது என்னன்னா, எனக்கு அந்த சக்ஸஸ் வந்து மற்றவங்க ரெக்கக்னிஷன் கொடுத்து எனக்கு வரது கிடையாது அப்படின்றது தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சக்ஸஸை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க? இந்த ரெக்கக்னிஷன்றது நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க? இப்போ சில விஷயம் ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு பிடிக்காது. சரி, அவங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சிட்டு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். சம்டைம்ஸு ஃபினான்ஷியலாக மெஷர் பண்ண சொன்னீங்கன்னா சக்ஸஸ்க்கு வந்து ஒரு உருவம் இருக்குது. இந்த படத்தில் இத்தனை கோடி வந்துச்சு, இத்தனை கோடி வரல, இத்தனை கோடி லாஸ் ஆச்சுன்னு ஃபினான்ஷியல் மெஷர் பண்ண சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது. எமோஷனலாக வேல்யூ பண்ண சொன்னீங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் ஹவ் ஐ எம் டேக்கிங் இட். புரியுதுங்களா? எனக்கு வந்து சில விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது சிலருக்கு பிடிக்காது. அதனால் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று பணம் சம்மந்தப்பட்ட பார்வை, இன்னொன்று வந்து நான் பிடிச்சதை பண்ணிட்டேன் அது போதுன்ற ஒரு பார்வை. ஓகே.
சார் இந்த படத்தை பத்தி பேசும்போது இந்த படத்துல இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஸ்டார் காஸ்ட்டை நீங்க கான்சியஸா நாங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்களா? ஏன்னா வந்து தெலுங்குலேருந்து இருக்காங்க, கன்னடாலேருந்து இருக்காங்க, தமிழ்லேருந்து இருக்காங்க அப்படின்றப்போ இந்த ஸ்டார் காஸ்ட்டை நான் கொண்டு வரணும்னு ரொம்ப மெனக்கிட்டீங்களா? இல்லைம்மா, ஓகே, அப்படிலாம் பண்ணால் அது சரியாகவே வராது எப்பவுமே. இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் ஆண்டனி மட்டும்தான் என் மைண்டில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் மேகா ஆகாஷ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிருத்வி அம்பார், டாலி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முரளி சர்மா ஆட் ஆனார். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் மேலே ஒருத்தர் தேவைப்பட்டார், சரத் சார் போய் கேட்டோம். அப்புறம் அவருக்கும் மேலே ஒருத்தருக்கு தேவைப்பட்டார், சத்யராஜ் சார் போய் கேட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொருத்தராக தான் இல்லை ஆட் ஆனாங்க. முதல்லயே நான் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்னு சொல்லியிருந்தா ப்ரொடியூசர்லாம் பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் அது எல்லாமே அமைஞ்சிருச்சு. ப்ரொடியூசர் சார் ஹாப்பி. ஓகே, அவங்க வந்தால் நல்லது தான், அவங்களும் உள்ளிடுங்கன்னு ஒவ்வொன்றா நடந்துச்சு. இது ஒரு கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க. இருக்கலாம் மேபி. நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चन லாஸ்ட் ஆமா, அப்படியே கரெக்ட்டா கனெக்ட் ஆயி. பட் நான் ஐ ஃபெல்ட் வெரி லக்கி டு வொர்க் வித் ஆல் திஸ் சிங்கிள் மூவி. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? இப்போ உங்களோட கதை காலத்துல வந்து அடுத்த படங்கள்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நான் நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு விதத்துல ரொம்ப பிடிச்ச படம் தான். இப்போ பண்ண படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மழை பிடிக்காம டில் டேட். நாளைக்கு எனக்கு ஒப்பீனியன் மாறலாம், எனக்கு தெரியல. டில் டேட் எனக்கு பிடிச்ச படம் வந்து மழை பிடிக்காத மனிதன் தான். அதுக்கு அடுத்து கடுகு. இது ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப மனசுல இது நிற்கும் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த படத்துல? இந்த படத்துல கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ள இருக்க கெட்டது தான் சாகணும். அதுதான் இந்த படத்துல நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு கெட்டவனை கொல்றதுனால நம்ம சக மனுஷன் ஒருத்தனை இழந்துடுறோம். அதுக்கு பதிலாக அவனுக்குள்ள இருக்க அந்த கெட்டதை கொண்டுட்டோம்னா இன்னொரு மனுஷன், புது மனுஷன் நம்மளுக்கு கிடைக்கிறான். இதுதான் இந்த படத்துல ஹீரோ ட்ரை பண்ற விஷயம். ஓகே சார், இப்போ வந்து உங்களோட ஃபில்மோகிராஃபி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பயோபிக்ஸ் நீங்க வந்து என்னைக்காவது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கீங்களா? யாராவது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாங்களா பை எனி சான்ஸ்? கேட்டிருக்காங்க, நான் ஒத்துக்கிட்டது இல்லை. ஏன் அது? இல்லை, அந்த டைம்ல ஒரு தோன்றது மேபி நாளைக்கு ஒத்துக்கலாம். ஓகே, இல்லை நான் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக தான் பண்ணுவேன், எனக்கு மக்களுக்கு பிடித்தமான ரோல்ஸ் பண்ணுவேன் இல்லை அப்படின்ற அப்படி மாதிரி. அந்த டைமில் எனக்கு வந்து ஆஃபர்ஸில் சில விஷயங்கள் ஒத்துக்க முடியாமல் இருந்துச்சு. மேபி நாளைக்கு ஒத்துக்கலாம், தெரியல. அந்த சூழ்நிலை டிசைட் பண்ணுறது தான் எல்லாமே. ஓகே, இப்போ உங்களோட 20th year ஆஃப் கம்போசிங் அண்ட் 12 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்டிங் இது பண்ணி. ஐ திங்க் ஆமா ஆமா 2012 நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இப்போ மழை பிடிக்காத மனிதன் வருது. ஸோ ஆக்டிங், ப்ரொடியூசிங், எடிட்டிங் இது எல்லாமே நம்ம டேபிள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற எதுவுமே இல்லைங்க, நான் போதும் முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அது ஏன்? இல்லை, அது வேற என்ன இருக்கு, ஏதாவது பண்ணணுமா? எனக்கு எதுவும் தேடல் இல்லை. இல்ல நிறைய பேர் என்னன்னா ஒரு ஹசில் கல்ச்சர்ல நம்ம பிலீவ் பண்ணுவாங்க, நம்ம அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதுவுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப ஹைலி சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கு மேல ஏதாவது நினைச்சா கூட அதுவும் நடந்துடும். நடக்காதுன்னா அது சேலஞ்ச் இருக்கு எனக்கு. அதுவும் நடந்துடும்ன்றதுனால எனக்கு போதும் முடிவு பண்ணிட்டேன். அது எப்படியாவது யூனிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். எது நினைச்சாலும் நடந்துடும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா எனக்கு இது போதும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, நான் இது ஆடியன்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஆடியன்ஸோட பல்ஸை நீங்க கேஜ் பண்ணி பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானே ஆடியன்ஸா நினைக்கிறதுனால உங்களை நினைச்சு பார்க்காம எனக்கு ஒன்று பண்ணா உங்களுக்கு பிடிக்க விட்ட நம்பிக்கை நான் மோஸ்ட்லி தேவையில்ல. இந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்போ வந்தது? இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட்ல தான் நம்ம பார்க்கணும், நம்ம வந்து நம்மளுக்கு அவங்களோட இதுபடி பார்த்தா தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு அப்படி பிரிச்சுக்கிறது இல்லை இன்னைக்கு வரைக்குமே. நீங்க தனியாக என்கிட்ட பேசினாலும் சரி, இங்கே பேசினாலும் சரி, நான் இப்போ ஊர்ல இருந்து வந்தேனோ, எப்படி ஆடியன்ஸா இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கேன். என் லைஃப் ஸ்டைல்ல இருந்து, என் தாட் ப்ராசஸ்ல இருந்து எதுவுமே மாறிக்கல. வலுக்கட்டாயமாக நான் வந்து மியூசிக் கேட்டு போஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். வலுக்கட்டாயமாக படங்கள் பார்க்க மாட்டேன். இதை ஆர்கானிக்காக ஒரு ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு போய் சேருமோ ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து சேரும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலே இப்போ இருக்கிறதுனால நானே ஆடியன்ஸ் தான். ஓகே, இந்த படத்துலேருந்து ஒரு பிக்கெஸ்ட் டேக்அவே அப்படின்னா என்னவா இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும்? சொல்லுங்க. ஆடியன்ஸ்க்கா என்னக்கா? ரெண்டு பேருக்கு இருக்கலாம். ஒரு பிக்கெஸ்ட் டேக்அவே ஆடியன்ஸ்க்கு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் அவங்க இது நம்ம ஒரு மனுஷங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கெட்டது தான் சாகணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களோட பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த ஜேர்னில உங்க ரெண்டு பேரும்? இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தயாரிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் வந்து இந்த கருத்தை மக்கள்கிட்ட சொல்லி இதை டேக்அவே ஆக்கணும்னு யோசிக்கிறதா இல்லைங்க. அது நோக்கம் இல்லை. வெவ்வேறு லொக்கேஷன்ஸை வந்து ஒரு ஜாகிரபியே வந்து அருமையாக காட்டுறாரு. ஒரு படத்தோட விஷுவல் வந்து பிகாஸ் ஆஃப் லொக்கேஷன் எவ்வளோ தூரம் மாறுது அப்படின்றது சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சீரியல்ஸில் பெரிய அமெரிக்கா காட்டுவாங்க, கட் பண்ணால் ரூமுக்குள்ளே காட்டுவாங்க. ஆமாம், அந்த ஒரு ஷாட் வந்து மைண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக
மாற்றி போடுது. அது மாதிரி ஒரு மாஸ்டர் ஷாட்டு, ஒரு மாஸ்டர் லொக்கேஷன்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இவர் மெனக்கெடுதல்லேருந்து கற்றுக்கிட்டார். ஒரு இடத்துல செட் போட்டு வச்சுருந்தீங்க டீ கடை மாதிரி. அதில் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்குது சார், சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதான் நான் ஆரம்பத்தையும் சொன்னேன், இவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில். உங்களுக்கு சார் இந்த படம் பண்ணதில் பிகெஸ்ட்? எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனால் கூட நம்ம என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஒரு சப்ஜெக்டில் இருந்து மிஸ் ஆகாதுன்றதை நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய இன்டென்சிட்டியோ இல்லை ஃபோக்கஸோ டெடிக்கேஷனோ எவ்வளோ ஆனாலும் டயர்ட் ஆகாமல் கடைசி வரைக்கும் அதே அளவில் இருக்குன்றது நான் ட்ரை பண்ணி பண்ணல. பட் அப்படி இருந்துச்சு எனக்கு இந்த படத்தில் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே, நன்றி சார். நீங்கள் 2 பேரும் என் கூட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் மழை பிடிக்காத மனிதன் அண்ட் உங்களோட ஃபியூச்சர் எண்டர்வர்ஸ். ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.